உழைப்பவர்களின் கையில்தான் உலகம் இருக்கிறது. பிறர் உழைப்பில் வாழ்பவன் ஒரு நாளும் முன்னேற முடியாது. வணக்கம் அன்பு நண்பர்களே, மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளை போலவே இந்த நாளும் அரசியல் ரீதியாகவும் பிற ரீதியாகவும் நாட்டில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக நம் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுடைய அனைத்து குடிமக்களுக்கும் பொருந்தக்கூடிய பொது சிவில் சட்டம் அமைப்பது தொடர்பாக கருத்துக்களை அறிய சட்ட ஆணையம் கேள்வித்தாள் தயாரித்துள்ளது. இதற்கு அகில இந்திய அளவில் பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் கண்டன குரல்களை எழுப்பியிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்த பொது சிவில் சட்டம் அமைப்பது தொடர்பாக இது ஒரு கடினமான விஷயம் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோ இது முற்போக்கான ஒன்று என்று தெரிவித்திருக்கிறது. இனி வரும் நாட்களில் இந்த விவகாரம் தொடர்பான விவாதங்கள் எழக்கூடும். தமிழக அளவில் நாம் பார்த்தோமேயானால் ஒரு முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின், மத்திய நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மூத்த அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இவர்களுடைய சந்திப்பு நடந்திருக்கிறது. இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அரசியல் விவகாரங்கள் இப்படி பரபரப்பாக தமிழகத்தில் நகர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய 100 நாட்கள் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து மக்கள் வாயிலாகவே கருத்துக்களை கேட்டு கள ஆய்வை நடத்தியிருக்கிறது தந்தி டிவி. இந்த கள ஆய்வை விரிவாக ஆய்வு நடத்துவதே மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியின் முக்கியமான நோக்கம். ஒவ்வொரு நாளும் பல்வேறு சட்டப்பேரவை தொகுதியின் உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகள் என்னவென்று பார்த்தால், திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளடக்கிய சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்பது குறித்து பார்க்க போகிறோம். முதலில் நாம் பார்க்க போவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு செந்தில்குமார். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, மக்கள் என்ன கூறுகிறார்கள் பார்க்கலாமா? திண்டுக்கல் மாவட்டம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஐ.பி. செந்தில்குமார் அவருடைய செயல்பாடு 100 நாட்கள் செயல்பாடு நன்றாக உள்ளது. 32%, சரியில்லை 28%, சராசரி 23% என்று மக்கள் கூறியிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டப்பேரவை உறுப்பினர் நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் இவர் பெற்ற வாக்கு விகிதம் என்னவென்று பார்த்தால், இவருடைய வாக்கு விகிதமானது 50.66% வாக்குகளை பெற்றிருக்கிறார். இவரை எதிர்த்து போட்டியிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் திரு பி. குமாரசாமி அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 37.71 வாக்கு விகிதங்களை பெற்றிருக்கிறார். மக்கள் மனதில் இவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக ஒட்டன்சத்திரம் சட்டப்பேரவை உறுப்பினர் அவருடைய 100 நாட்கள் செயல்பாடு குறித்து என்ன சொல்கிறார் பார்க்கலாம். 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பின்பு சட்டமன்றத்திலே பல்வேறு தொகுதியினுடைய பிரச்சனைகளை பற்றியும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பு தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் வழங்கினார்கள். அதன் அடிப்படையிலே சட்டமன்றத்திலே ஒட்டன்சத்திரம் தொகுதியிலே தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே 2008ஆம் ஆண்டு கொண்டு வந்த காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டம், பாலாறு ஊதலார் கூட்டுக் குடிநீர் திட்டம், கொத்தையன் நல்லதங்கால் அணை திட்டம், 3 திட்டங்களும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம். அதில் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிற அந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி தந்தால் விவசாயிகளும் பொதுமக்களும் பயனடைவார்கள் என்று வலியுறுத்தி பேசினேன். அதற்காக துப்பம்பட்டியிலே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக குடிநீர் பிரச்சனையை வலியுறுத்தியும் அந்த கொத்தையன் நல்லதங்கால் அணை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் கூட கடந்த 150 நாட்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்தோம். ஒட்டன்சத்திரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திமுகவின் கொறடா திரு ஆர். சக்கரபாணி இந்த 100 நாட்களில் அவருடைய செயல்பாடு என்ன, அவர் அந்த தொகுதிக்கு செய்தது என்ன என்பது குறித்து பதிவு செய்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி அடுத்தபடியாக அவர் கூறிய கருத்தை பார்த்துவிட்டோம். மக்கள் அவருடைய செயல்பாடு குறித்து என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம். ஒட்டன்சத்திரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஆர். சக்கரபாணி அவருடைய 100 நாட்கள் செயல்பாடு நன்றாக உள்ளது. 38% பேர் கூறியிருக்கிறார்கள். சரியில்லை 29% பேர், சராசரியாக உள்ளது என்று 24% பேர் கூறியிருக்கிறார்கள். இவர் இந்த தேர்தலில் இவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் என்னவென்று பார்த்தால்
திரு ஆர் சக்கரபாணி அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 64.26%. இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் திரு கே கிட்டுசாமி அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 29.56. கிட்டத்தட்ட 34.7% வாக்கு வித்தியாசத்தில் இவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். இது குறித்து கருத்துக்களை பதிவு செய்வதற்காக கள ஆய்வை நடத்தி இருக்கக்கூடிய திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரிடம் மேலும் பல்வேறு கருத்துக்களை நாம் கேட்டு பெறலாம். அருண், இப்ப நம்ம திண்டுக்கல் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டஞ்சத்திரமும் சரி பழனியும் சரி திமுக வேட்பாளர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுல முக்கியமா இவர் கொறடா, திமுகவின் கொறடா, இவருடைய செயல்பாடு குறித்து மக்கள் என்ன சொன்னாங்க? திண்டுக்கல் மாவட்டத்துக்கு உட்பட்ட சில தொகுதிகள் ஸ்பெசிமனாக எடுத்து நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, கட்சிகளை மீறி பெரிய தலைவர்கள் அந்த உள்ளூர் தலைவர்கள் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வரும். அது ஊர்ஜினமும் படுத்தப்படுது. அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி. இந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நத்தம் தொகுதியில் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய ஃபோர்ட்டே, ஆத்தூர் தொகுதியில் திரு ஐ பெரியசாமி, ஒட்டன்சத்திரம் தொகுதியில் திரு சக்கரபாணி, இது போன்ற உள்ளூர் தலைவர்கள் மாவட்டத்துக்கு உட்பட ஹெவி வெயிட்ஸ், பொலிட்டிக்கல் ஹெவி வெயிட்ஸ் இவங்க இருக்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பழனி தொகுதி பற்றி பேசினோம்னா, திரு ஐ பெரியசாமி அவருடைய மகன் தான் அங்கே இந்த முறை எம்எல்ஏவாக வராரு. நம்ம திரு அன்பில் பொய்யாமொழிக்கு பேசின மாதிரி தான், மகேஷ் அன்பில் பொய்யாமொழி அவருக்கு பேசின மாதிரி தான். என்னன்னா, ஒரு இளைய தலைவர், இவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய, ஏன்னா அவருக்கு வந்திருக்கிற வாக்கும் பாசிட்டிவாக இருக்குது. அவருக்கு கால அவகாசம் கொடுக்கவும் மக்கள் தயாராக இருக்காங்க. இது வேற தொகுதி, ஆத்தூர் தொகுதியில் அவங்க அப்பா ஆத்தூர் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கார். அப்போ இவரும் செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கால அவகாசம் கொடுக்க மக்கள் தயாராக இருக்காங்கிறது தான் நம்மளுக்கு தெரிய வருது. 2011 இதே தொகுதியில் போட்டியிட்டு திரு செந்தில்குமார் தோல்வி முற்றிருக்கிறார். அதனாலதான் அவருக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்க தயாரா இருக்காங்க. ஒட்டஞ்சத்திரம் தொகுதி பார்த்தோம்னா, நீண்ட நாட்களாகவே திரு சக்கரபாணி அவர்கள் தான் எம்எல்ஏவா இருக்காங்க. அவருக்கு உள்ளூர்ல ஒரு பெரிய ஹெவி வெயிட் இருக்கு, அவருக்குன்னு ஒரு ரீச் இருக்கு. எம்எல்ஏவை சென்று எம்எல்ஏ கிட்ட போனா சில விஷயங்கள் தீர்த்து வைக்கப்படுங்கிற நம்பிக்கை இருக்கு. தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் பெருசா பார்க்கறதுக்கு முன்னாடி தங்களுக்கு இருக்கக்கூடிய ஊர் சார்ந்த பிரச்சனைகள், சிறு சிறு ஊர் சார்ந்த பிரச்சனைகள், அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து மக்கள் அவர்கிட்ட போகும்போது அதுக்கு தீர்வு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது இன்னுமே நம்பிக்கை வைக்கிறாங்கிறதா இந்த பாசிட்டிவ் ஓட் நம்மளுக்கு காட்டுது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் ஓட்டஞ்சத்திரம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன கூறினார்கள் என்பது குறித்து பார்த்தோம். அடுத்தபடியாக ஆத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஐ பெரியசாமி அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, மக்கள் என்ன கூறுகிறார்கள் பார்க்கலாம். ஆத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து பார்ப்பதற்கு முன்னால் அவருடைய இந்த 100 நாட்கள் செயல்பாடு குறித்து என்ன பதிவு செய்திருக்கிறார் பார்க்கலாம். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னென்ன பணிகள் செய்திட முடியுமோ, குறிப்பாக மிக முக்கியம் குடிநீர் பிரச்சனையை பொறுத்தளவில் இந்த மாவட்டத்தில் கடுமையான குடிநீர் பஞ்சம் இருக்கிறது. நேற்று லேசாக மழை வந்திருக்கு. கடந்த 6 மாத காலமாக கடுமையான குடிநீர் பஞ்சம். இப்பொழுது இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரை நானும், சட்டமன்ற கொறடா சக்கரவாணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில் மற்றும் நம்முடைய ஆண்டி அவர்கள் சந்தித்து குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு என்னென்ன காரியங்களை செய்திட வேண்டும் என்பதை மிக விளக்கமாக அவரிடத்தில் கடிதம் கொடுத்து, அது குறிப்பாக காவிரி குடிநீர் நீரை கலைஞர் ஆட்சி காலத்திலே கொண்டு முடிக்கப்பட்ட அந்த 80% திட்டத்தை ரெட்டியார் சித்தரத்தில் இருக்கின்ற அத்துணை கிராம மக்களுக்காக அதை உடனே, ஏற்கனவே பைப் லைன் போட்டாச்சு, டேங்க் கட்டி 6 வருஷம் ஆச்சு, அதில் உடனே ஏற்றிட வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டு காலம் வலியுறுத்தி வந்தோம். அது அப்படியே நிலுவையில் இருந்தது. இப்பொழுது நாங்கள் வந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுகிய பொழுது அவர் இன்றைக்கு அந்த தொட்டிகளில், நம்முடைய தண்ணீர் தொட்டிகளில் தண்ணீர் ஏற்றுவதற்கான நடவடிக்கைகளை நான் உடனே மேற்கொண்டு மக்களுக்கு அதை வழங்கிட நடவடிக்கை எடுக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஆத்தூர் தொகுதியில் நிலவக்கூடிய குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்காக இந்த 100 நாட்களில் இவர் என்னென்ன முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறார் என்பது குறித்து சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஐ பெரியசாமி அவர் பதிவு செய்த கருத்துக்களை பார்த்தோம். மக்கள் இவருடைய 100 நாள் செயல்பாடு குறித்து என்ன பதிவு செய்திருக்கிறார்கள் பார்க்கலாம். திரு ஐ பெரியசாமியுடைய செயல்பாடு இந்த 100 நாட்களில் நன்றாக உள்ளது என்று 37% பேர் கூறியிருக்கிறார்கள். சரியில்லை என்று 29% பேரும் சராசரியாக இருக்கிறது என்று 24% பேர் கூறியிருக்கிறார்கள். ஆத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஐ பெரியசாமி நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் இவர் பெற்றிருக்க வாக்கு விகிதம் 53.10% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக இவரை எதிர்த்து போட்டியிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் முன்னாள் மின்துறை அமைச்சர் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 41.26, கிட்டத்தட்ட 11.84% வாக்குகளை பெற்று இந்த தொகுதியில் வென்றிருக்கிறார் திரு ஐ பெரியசாமி. அருண்,
இவர் வந்து 2006லேருந்து 2016 வரைக்கும் இவர் தான் இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது முன்னாள் அமைச்சர் திரு ஐ பெரியசாமி இவருடைய செயல்பாடு குறித்து மக்கள் என்ன சொல்றாங்க? திரு ஐ பெரியசாமி, திரு சக்கரபாணி, இல்ல திருச்செந்தூர் எம்எல்ஏ திரு அனிதா ராதாகிருஷ்ணன் இவர்கள்லாம் வந்து தொடர்ந்து அந்த தொகுதிகளில் ஜெயிச்சுட்டு வராங்க. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களாக இருந்தாலும் கூட இவர்கள் வந்து அந்த உள்ளூர்ல பெரிய தலைவர்கள். ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய சில தொடர் வெற்றி பெற்று வரக்கூடிய சில எம்எல்ஏக்களும் நம்ம பார்த்தாலுமே மக்கள் வந்து இவர்களுக்கு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஓட் தான் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பெரிய அளவில் ஒரு அதிருப்தியோ ஒரு நெகட்டிவாவோ எதுவும் பண்ணலை அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக போயிடுது. இப்போ வந்து இவர்கள் சின்ன விஷயத்தை கவனிக்கலை அப்படிங்கிறத விட இவர்கள் மேலே பெரிய ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை இவர்கள் வந்து திடீர்னு இந்த மாதிரி சோஷியலாக இவங்க மீது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கோ அந்த மாதிரிலாம் ஒரு பேரே கெடுத்துக்கலை அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக போகுது. அப்போ வந்து எம்எல்ஏயோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கும்போது சில விஷயங்கள் குறைபாடுகள் இல்லாமல் இல்லை. தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் எல்லா தொகுதிகளிலுமே குறைபாடுகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் சில எம்எல்ஏக்களால் அதை நிவர்த்தி செய்ய முடியும், அதை தீர்த்து வைக்க முடியுங்கிற நம்பிக்கை வைக்கிறதுனால தான் மக்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு இவ்வளோ பெரிய லீட்ல பாசிட்டிவ் ஓட் கொடுக்குறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். பட் இருந்தாலும் இவர்களுடைய இந்த நன்றாக உள்ளது சரியில்லைங்கிற வேறுபாடே ஜாஸ்தியா இருக்கு. மோரோவர் இவருடைய தேர்ட் டென்யூர் இதே தொகுதி அப்படின்னு அதை நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி சில தொகுதிகள் நம்ம பார்க்கும் எப்போ வந்து 2 முறை ஜெயித்த சில தலைவர்கள் தோல்வி அடைகிறாங்க, இல்லை 3வது முறையா எம்எல்ஏ அதே தொகுதியில் ஆறவங்களுக்கு நெகட்டிவ் ஓட் போகுது. அங்கேதான் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னா, மக்களுக்கு வந்து எம்எல்ஏவுடைய அணுகுமுறை அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏவை எவ்வளோ எளிதில் அணுக முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. அது ஊரக பகுதிகளில் இப்போ சிட்டியில் வந்து எம்எல்ஏ யாருன்னு தெரியாமலே கான்ஸ்டிடுவன்சிஸில் இருக்கிற மக்கள் இருக்காங்க. ஆனால் ஊரக பகுதிகளில் எம்எல்ஏ கிட்ட வந்து பேச முடியல அப்படின்னா அதுவே ஒரு அதிருப்தியாக மாறுறதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அதையெல்லாம் உடை தெரியக்கூடிய சில தலைவர்களாக தான் திமுக அதிமுக பல கட்சிகளில் சில பெரும் தலைவர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் இவர். accessibility also plays a major role. accessibility வந்து எம்எல்ஏ உடைய பரிச்சயம், அவருடைய accessibility, அவரை அப்ரோச் பண்ண முடியுதாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ரூரல் செக்டர்ஸ்ல. அதை நல்லா மெயின்டைன் பண்றதே இவங்களுக்குலாம் ஒரு பாசிட்டிவ் ஓட் தொடர் வெற்றிக்கும் வழிவகுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். பார்க்கவிருப்பது திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு VPP பரமசிவம். இவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, மக்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பது குறித்து பார்க்கலாம். திரு VPP பரமசிவம் இவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 34% பேர் கூறியிருக்கிறார்கள். சரியில்லை 30% பேர், சராசரியாக இருக்கிறது 22% பேர். முன்னாள் துணை சபாநாயகரான திரு VP பாலசுப்ரமணியனின் மகன் திரு VPP பரமசிவம் நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் இவர் பெற்ற வாக்கு விகிதங்கள் என்னவென்று பார்த்தால் 49.13% வாக்குகளை பெற்றிருக்கிறார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு R சிவசக்திவேல் கவுண்டர் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 39.09, கிட்டத்தட்ட 10% வாக்குகள் வித்தியாசத்தில் திரு பரமசிவம் அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் அவருடைய தொகுதிக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், இந்த 100 நாட்களில் அவர் என்னென்ன முயற்சிகளை எடுத்திருக்கிறார், என்னென்ன திட்டங்களுக்காக முன்னெடுத்து சென்றிருக்கிறார் என்பது குறித்து அவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். எனக்கு சுமார் 2 கோடி எங்களுக்கு எம்எல்ஏ ஃபண்டு ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த 2 கோடியில் தற்பொழுது நிலக்கோட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட அம்மையநக்கனூர் பேரூராட்சி, அணைப்பட்டி, நிலக்கோட்டை போன்ற ஊர்களுக்கு குடிதண்ணீருக்காக மிகவும் நிலக்கோட்டை தொகுதியை பின்தங்கிய தொகுதியாக நிலக்கோட்டையில் மழை இல்லாத காரணத்தினால் அந்த குடிநீருக்காக சுமார் 40 லட்சம் ரூபாய் என்னுடைய தொகுதியில் நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்துள்ளேன். நிலக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தங்கதுரை அவர் இந்த 100 நாட்களில் தொகுதிக்காக என்ன செய்திருக்கிறார் என்பது குறித்து அவர் பதிவு செய்து பார்த்தோம். அவர் என்ன செய்திருக்கிறார், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து மக்கள் கூறியிருக்கிறார்கள். அது என்ன பார்த்துவிடலாம். இவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 32% பேர் கூறியிருக்கிறார்கள். திரு தங்கதுரை அவருடைய செயல்பாடு சராசரியாக இருக்கிறது என்று 25% பேரும், இவருடைய செயல்பாடு சரியில்லை என்று 28% பேரும் கூறியிருக்கிறார்கள். திரு தங்கதுரை நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் இவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 48.99% வாக்குகளை பெற்றிருக்கிறார். இதே தொகுதியில் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு M அன்பழகன் இவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 40.52%, கிட்டத்தட்ட 8.47% வாக்குகள் வித்தியாசத்தில் திரு தங்கதுரை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் இந்த தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறார் இந்த 100 நாட்களில் என்பது குறித்து மக்கள் பதிவு செய்த கருத்துக்களை பார்த்தோம். அடுத்தபடியாக புள்ளி விவரங்களாக அந்த கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிந்தது. அடுத்தபடியாக நாம் பார்க்கவிருக்கக்கூடிய தொகுதி நத்தம்
சட்டப்பேரவை தொகுதி நத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு M.A. ஆண்டி அம்பலம் இவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? 100 நாட்கள் செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 28% பேர் கூறியிருக்கிறார்கள். சரியில்லை என்று 27% பேரும், சராசரியாக இருக்கிறது என்று 21% பேரும் கூறியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த தேர்தலில் இவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 45.32%. இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் திரு S. ஷாஜஹான் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 44.30% வாக்குகளை பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட மிக குறுகிய அளவாக 1.02% வாக்குகள் வித்தியாசத்தில் திரு ஆண்டி அம்பலம் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தொகுதியில் வென்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு முன்னதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தொகுதியில் 2001 இருந்து 2011 ஆண்டு வரை அதிமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. திண்டுக்கல் மதுரை மாவட்டத்தின் எல்லை பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நத்தம் பகுதி 1977 தான் மதுரையிலிருந்து திண்டுக்கல் வசம் வந்திருந்தது. அதற்கு பிறகு ஒரு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இந்த தொகுதியில் வென்றிருக்கிறார் என்றால் அது 2016 சட்டப்பேரவை தேர்தலில் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக நாம் பார்க்கவிருப்பது திண்டுக்கல் சட்டப்பேரவை தொகுதியுடைய உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? திரு ஸ்ரீனிவாசன் வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இவருடைய செயல்பாடு எப்படி? மக்கள் என்ன கூறுகிறார்கள்? இவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 32% பேர் கூறியிருக்கிறார்கள். சரியில்லை என்று 29% பேரும், சராசரியாக இருக்கிறது என்று 27% பேர் கருத்து கூறியிருக்கிறார்கள். திண்டுக்கல் சட்டப்பேரவை தொகுதியில் திரு ஸ்ரீனிவாசன் அவர் இந்த தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 49.30%. அதுபோல இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு M. பஷீர் அகமது இவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 38.13%. கிட்டத்தட்ட 11.17% வாக்கு வித்தியாசத்தில் திரு நடராஜன் அவர்கள் இந்த தொகுதியில் வென்றிருக்கிறார்கள். திரு அருண், நம்ம இந்த 3 தொகுதிகள் பார்த்தோம். தொடர்ந்து திண்டுக்கல், இந்த மாதிரியான திண்டுக்கல் மாவட்டத்தில் கீழே வரக்கூடிய தொகுதிகள் பார்த்தோம். இது எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க எதை சொல்வீங்க? எந்த விஷயம் ரொம்ப சிக்னிபிகண்டான விஷயமா இருந்தது? திண்டுக்கல் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல தொகுதிகள் வந்து அதிமுகவுக்கு ஒரு பலம் வாய்ந்த தொகுதிகளா நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து அதிர்ச்சி ரிசல்ட் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்படாத ஒரு ரிசல்ட் வந்து நத்தம் தொகுதியில நம்மளுக்கு கிடைக்குது. இன்னும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பேசணும் அப்படின்னா நிலக்கோட்டை, வேடசந்தூர் இந்த 2 தொகுதிகள் எடுத்து பேசும்போது இது இரண்டுமே வந்து நீண்ட நாட்களாகவே அதிமுக வசம் இருந்த தொகுதிகள். ஒரு பாரம்பரிய அதிமுக வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள். அது வந்து அவங்க நல்லா தக்க வச்சுட்டு தான் இந்த முறையும் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே வேடசந்தூர் தொகுதியில் ஒரு புதியவராக அவர் வந்தாலுமே, ஒரு இளைய தலைமுறை வேட்பாளராக அவர் வந்தாலுமே கூட அவருக்குன்னு ஒரு குடும்ப செல்வாக்கு எல்லாமே இருக்கிறத பார்க்குறோம். அவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய வாக்காளர்களின் எதிர்பார்ப்பையும் நம்ம இந்த ரிசல்ட்ஸ் மூலமாக பார்க்குறோம். நிலக்கோட்டை தொகுதியில் அந்த எம்எல்ஏவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பின்தங்கிய பகுதிகள் அதிகம். நீர் ஆதாரமின்றி தவிர்க்க நிலக்கோட்டை டவுனுக்குள்ளேயே ஒரு பெரிய ஏரி இருக்குது, அதுலேயே கூட தண்ணி இல்லைங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதை தூர்வாரலை, அதை மெயின்டைன் பண்ணலைங்கிற குமுறல்கள்லாம் மக்களிடையே இருக்குது. விவசாயிகளுக்கு பெருத்த ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலுமே கூட அவர்கள் வந்து நிறைய எதிர்பார்ப்பு இந்த அரசாங்கத்தின் மீதும் அதிமுக எம்எல்ஏ மீதும் வைக்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. நம்ம வந்து நத்தம் தொகுதிக்கு வந்தோம் அப்படின்னா திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து தொகுதிக்கு நிறைய விஷயம் செஞ்சு கொடுத்துருக்காரு. நிறைய சாலைகள், அதுக்கப்புறம் தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் பூங்காக்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட்டே நல்லா இருந்ததுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த முறை அவர் அங்கே நிற்காம பக்கத்து தொகுதிக்கு போகிறாரு. அப்போ இந்த தொகுதியில் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பலமான போட்டி இருக்கிறதுல திமுக வேட்பாளர் வெற்றி பெறார். நம்ம ரிசல்ட்ஸை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சோம்னா பல ரவுண்ட்ஸில் வந்து மாறி தான் திமுக லீட் எடுக்கிறாங்க. கடைசி ரவுண்டில் திமுக வேட்பாளர் ஜெயிச்சிடறாரு. ஸோ மக்களிடையே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு வந்து திரு நத்தம் விஸ்வநாதன் அவர் அந்த அளவுக்கு திரு ஆண்டி அம்பலம் அவர்களால் செயல்பட முடியுதா இப்போ அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. அங்கே தான் வந்து அவருக்கு 1% கேப்பில் தான் பாசிட்டிவ் ஓட்டு வரதை பார்க்குறோம். திண்டுக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாநகராட்சியாக இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போது தோற்று போன திமுக வேட்பாளர் வந்து ஒரு அளவுக்கு பரிச்சயம் பிரபலம் தான், அவரை எளிதில் அணுகக்கூடியும் அதெல்லாம் இருக்குது. இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏ அவர் வந்து இதுக்கு முன்பு எம்பியாகவும் இருந்திருக்காரு. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு 3% பாசிட்டிவ் ஓட் அவருக்கு இருக்கிறது வந்து 100 நாட்களுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான். ஆனால் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஒரு மாநகராட்சியின் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு நகரத்துக்கான எந்த ஒரு சலுகையும் இன்னும் வரலை, அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுங்கிற எதிர்பார்ப்பும் நிறைய நம்பிக்கையும் மக்களுக்கு இருக்கு. அதுவும் அவர் அமைச்சராக இருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜா பார்க்கப்படுது. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர்களுடைய செயல்பாடு எவ்வாறாக இருக்கிறது? 100 நாட்களில் குறிப்பாக அவர்கள் அந்தந்த தொகுதிகளுக்கு என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பது குறித்து மக்கள் கூறிய கருத்துக்கள் புள்ளி விவரங்களாக மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருக்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கவிருப்பது இன்றைய அரசியல் கிசுகிசு.
எல்லாருக்கும் வணக்கம். கோவில் மாநகர இலைக்கட்சியில் மாநகர அமைச்சருக்கும் புறநகர அமைச்சருக்கும் கடுமையான பனிப்போர் நடக்குதான். நேரில் சந்திக்கும் போது பாசபலம் பொழிகிறவங்க ஒருத்தரை ஒருத்தர் காலி பண்ண கடுமையாக உள்ளடி வேலை செய்கிறாங்களாம். புறநகர அமைச்சருக்கு முன்னாள் மேயர் பக்கபலமாக இருக்காராம். புறநகர பொறுப்பில் இருக்கிற முன்னாள் மேயரை புறநகர அமைச்சர் கொம்பு சிவி விடுறாராம். இரட்டை குழல் துப்பாக்கி தாக்குதலை சமாளிக்க மாநகர அமைச்சர் அதிரடியாக செயல்பட்டு வராராம். மாநகரில் 76, புறநகரில் 24ன்னு மொத்தம் 100 வார்டு உள்ள மாநகராட்சியில் 80 வார்டு வரைக்கும் தன்னோட ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாராம் மாநகர அமைச்சர். தேர்தலில் ஜெயிச்சா முருக கடவுளோட மனைவி பெயர் கொண்ட உறுப்பினரை மேயராக்கவும் முடிவு பண்ணியிருக்கிறாராம் மாநகர அமைச்சர். இதனால் அதிருப்தியில் இருக்கிற புறநகர மாவட்ட தரப்பு மறுபடியும் தேர்தல் அறிவிக்கும் போது வேட்பாளர்களை மாற்ற வைக்கிறதுக்கு கடுமையாக போராடிட்டு இருக்காங்களாம். இவங்களோட பனிப்போரில் தவிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்களாம் மாநகர ரத்தத்தின் ரத்தங்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கவிருப்பது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகள். முதலாவதாக உடுமலைப்பேட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு கே ராதாகிருஷ்ணன் அவர்கள், வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து மக்கள் என்ன கூறுகிறார்கள் பார்க்கலாம். இவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது, 32% பேர் சரியில்லை, 31% சராசரியாக இருக்கிறது என்பதும் சற்றத்தும் குறைவில்லாமல் 31% பேர் கூறியிருக்கிறார்கள். திரு ராதாகிருஷ்ணன் இந்த தேர்தலில் பெற்ற வாக்கு விகிதம் 44.73%. இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு மு.க. முத்து அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 41.62. கிட்டத்தட்ட 3.11% வாக்கு வித்தியாசத்தில் திரு ராதாகிருஷ்ணன் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அருண், அமைச்சர் தொகுதி நம்ம பல தொகுதிகள் பார்க்குற மாதிரி லைம் லைட்ல இருக்கக்கூடிய தொகுதி மாதிரி இதுவும் ஒன் ஆஃப் த தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க? ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு கொஞ்சம் குறுகிய வாக்கு இதில் ஜெயிச்ச ஒரு முக்கிய தலைவராக இவரை நம்ம பார்க்குறோம். உள்ளூரில் அவருக்கு இருக்கக்கூடிய அவர் பிரபலம் அதெல்லாம் வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் உடுமலைப்பேட்டை அந்த நகரத்துக்கும் சரி, அதை சுற்றி தொகுதிக்குட்பட்ட பல இடங்கள்லையும் சரி பிரச்சனைகள் வந்து பிரதானமாக நிறையவே இருக்குது. அதுவும் நீண்ட நாட்களாக தீர்க்க வைக்கப்படாத பிரச்சனைகள் இருக்குது. எக்ஸாம்பிள், உடுமலைப்பேட்டை ஊர்னு எடுத்துக்கிட்டோம்னா கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, உடுமலைப்பேட்டை ஊருக்குள்ளே தான் பல விதமான வண்டிகள் வந்து வெளியூருக்கு செல்வது, இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ உள்ளூரில் வந்து ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கிறத பார்க்குறோம். நீர் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை இங்கேயும் இருக்குது. அது குடி தண்ணீர் மட்டும் இல்லை, விவசாயத்துக்கு. அதுக்கப்புறம் சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்புகள், தென்னை விவசாயிகள் அவர்களுடைய குமுறல்கள். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் இருந்தாலுமே கூட ஒரு அதிமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்டு உடுமலைப்பேட்டை தொகுதி. அது மட்டும் இல்லாமல் இவரும் ஒரு தெரிந்த தலைவர் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப நெகட்டிவ் ஓட் இல்லைனாலும் ஒரு 31% வந்து அவர் வந்து ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸில் வச்சு இன்னும் டைம் கொடுக்கவும் தயாராக இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதில் எவ்வளோ பாசிட்டிவ், ஏன்னா இப்போ அவர் அமைச்சராக முக்கிய பொறுப்புகள் அவருக்கு இருக்குது. அவரால் என்ன கொண்டு வர முடியுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் மக்கள் தயாராக இருக்காங்க. அதே சமயம் அதிருப்தியும் ஒரு பக்கம் இருக்கிறது. இது வந்து ஹாஃப் வே த்ரூ த பேலன்ஸ் இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக உடுமலைப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதி பொறுத்தவரைக்கும் அதிமுகவுக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது. நடந்து முடிந்த தேர்தல்களில் அதிமுக அதிக முறை வென்றிருக்கிறது. கடந்த 2011 தேர்தலில் இந்த தொகுதியில் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த முறை திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருக்கிறார். இவருடைய செயல்பாடு குறித்து மக்கள் என்ன தெரிவித்தார்கள் என்பது குறித்து பார்த்தோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கவிருப்பது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனி அரசு. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது பார்ப்பதற்கு முன்னால் அவர் என்ன கூறுகிறார், அவருடைய இந்த 100 நாள் செயல்பாடு குறித்து பார்க்கலாம். தொகுதி மக்களினுடைய கோரிக்கைகள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு இன்னும் சொல்ல போனா செல்போன்ல மிஸ்டு கால் கொடுத்தா கூட நாங்க உடனடியா மக்களினுடைய கோரிக்கைகளை எல்லாம் சில நிமிடங்கள்ல, சில மணி நேரங்கள்ல, சில நாட்களுக்குள்ள மக்களினுடைய நியாயமான கோரிக்கைகள் அனைத்தையும் உடனுக்குடன் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்களினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிற இந்த காங்கேயம் சிக்னல்ல சந்திப்பில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து இடையூறை நீக்குவதற்கு சுற்றுச்சாலை, வெள்ளகோவில் தனி வட்டமடை ஓடக்கரைக்கு உபரி நீரை கொண்டு வந்து சேர்ப்பதுள்ள பிரதான கோரிக்கைகள் அரசு கவனத்திற்கு சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நான் பேசி அமைச்சர்கள் ஆய்வு எடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே விவசாயம், நெசவு, தொழில் அப்படி 3 நிலைகளிலையும் மக்கள் அமைதியாக, கண்ணியமாக, நேர்மையாக உழைத்து செழித்து வளர்கிற இந்த காங்கேயம் சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கான அனைத்து பிரச்சனைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் இருக்கிற மீதி பிரச்சனைகள் கட்டாயமாக நிறைவேற்றுவேன். அது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எங்களுடைய கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுவதற்கு அதிகாரிகளுக்கு ஆணையிட்டிருக்காங்க.
காங்கேயம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினரும் கொங்கு இளைஞர் பேரவை தலைவருமான திரு தனி அரசு அவருடைய தொகுதிக்கு இந்த 100 நாட்களில் என்ன செய்திருக்கிறார் என்பது குறித்து அவர் பதிவு செய்த கருத்துக்களை பார்த்தோம். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, மக்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் பார்க்கலாம். திரு தனி அரசுவின் செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 31% பேர் கூறியிருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடு சரியில்லை என்று 29% பேர் கூறியிருக்கிறார்கள். சராசரி 21% பேர் கருத்து பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திரு தனி அரசு கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். 2016 தேர்தலில் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 45.18%. இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு கோபி பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 38.06, கிட்டத்தட்ட 7.12% வாக்கு வித்தியாசத்தில் இந்த பகுதியில் திரு தனியரசு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கவிருக்கக்கூடிய தொகுதி பல்லடம் சட்டப்பேரவை தொகுதி. பல்லடம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு நடராஜன் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, மக்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பது குறித்து பார்ப்பதற்கு முன்னதாக பல்லடம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு நடராஜன் அவருடைய 100 நாள் செயல்பாடு குறித்து என்ன பதிவு செய்திருக்கிறார் பார்க்கலாம். சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதற்கு பிறகு முதல் முறையாக மானிய கோரிக்கைகளை பேசுகின்ற பொழுது எங்களுடைய பல்லடம் தொகுதிக்கு பல்லடத்திற்கென்று ஒரு கலைக்கல்லூரி வேண்டும் என்றும் பல்லடம் நகருக்கு ஒரு புறவழிச்சாலை வேண்டும் என்றும் பல்லடம் ஒன்றியம், திருப்பூர் ஒன்றியம், பொங்கலூர் ஒன்றியம் பகுதியில் இருக்கின்ற கிராமப்புற சாலைகள் எல்லாம் மேம்படுத்தி தர வேண்டும் என்றும் அதேபோல குடிநீர் பிரச்சனையை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை ஏற்று கடந்த 3 மாத காலத்திலே பல்லடம் தொகுதிக்குட்பட்ட பல்லடம் ஒன்றியம், பொங்கலூர் ஒன்றியம், திருப்பூர் பகுதிகளில் இருக்கின்ற அந்த குடிநீர் பிரச்சனையை 2வது அத்திக்கடவு குடிநீர் திட்டத்தின் மூலமாக 70-80% பணிகளை நிறைவு செய்து இன்று தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் இல்லை என்கின்ற நிலைமையை உருவாக்கியிருக்கின்றோம். அடுத்தபடியாக பல்லடம் சட்டப்பேரவை உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து மக்கள் என்ன கூறுகிறார்கள் பார்க்கலாம். பல்லடம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு நடராஜன் அவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 35% பேர் கூறியிருக்கிறார்கள். சரியில்லை 29%, சராசரி 28%. பல்லடம் சட்டப்பேரவை உறுப்பினர் நடராஜன் இந்த தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 47.01. இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 33.49%, கிட்டத்தட்ட 13.52% வாக்குகள் வித்தியாசத்தில் திரு நடராஜன் அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கவிருக்கக்கூடிய தொகுதி மிகவும் முக்கியமான தொகுதி அவிநாசி சட்டப்பேரவை தொகுதி. பேரவைத் தலைவர் திரு தனபால் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த தொகுதி அவருடைய 100 நாட்கள் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து மக்கள் என்ன கூறுகிறார்கள் நேயர்களே பார்க்கலாம். திரு தனபால் அவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 30% பேர் கூறியிருக்கிறார்கள். சரியில்லை 28% பேர், சராசரியாக இருக்கிறது என்று 26% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். திரு தனபால் அவர்கள் இந்த தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 48.11%. இவரை எதிர்த்து போட்டியிட்டிருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் திரு ஆனந்தன் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 32.31, கிட்டத்தட்ட 15.8% வாக்கு வித்தியாசத்தில் திரு தனபால் இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். 2011 சட்டமன்ற தேர்தலில் இவர் ராசிபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அது மட்டுமல்லாமல் இவர் 2001 ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். இவருடைய 100 நாள் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து மக்கள் கூறுகையை என்னென்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறித்து பார்த்தோம். அருண், இவருடைய செயல்பாடு இருக்கட்டும், திரு தனியரசை பத்தி சொல்லும்போது மக்கள் சொன்ன கருத்துக்களை நம்ம பார்த்தோம். அவருடைய தொகுதியில அவர் ஒரு ஈஸிலி ஆக்சசிபிள் எம்எல்ஏவா இருக்காரா, மக்கள் என்ன சொன்னாங்க? ஈஸிலி ஆக்சசிபிளா இருக்காரோ இல்லையா, ஆனா ஒரு பரிச்சயம் இருக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கார். வெளி தொகுதியிலிருந்து இங்க வந்திருக்கார், அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலுமே கூட சில நெகட்டிவ்ஸ் அதை பார்க்கப்படுது. இன்னொன்று, அவர் நேரடி அதிமுக எம்எல்ஏ இல்லைங்கிற ஒரு பார்வையும் மக்களிடையே இருக்கு. ஆனால் நட்பு வட்டார ரீதியில் அதிமுக தலைமைக்கு நட்பு வட்டார ரீதியில் ஒரு முக்கிய தலைவராக அவர் பார்க்கப்படுறார். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த காங்கேயமாக இருக்கட்டும், பல்லடமாக இருக்கட்டும், அவிநாசியாக இருக்கட்டும், இது இந்த ஊர்களெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோவை, ஈரோடு, ஒரு பக்கம் வந்து திருப்பூர், இந்த எல்லாத்துக்குமே ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர்கள். ஒரு முக்கிய மாநகரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊர்களில் இங்கிருந்து பிரிந்து செல்லக்கூடிய ஊரக பகுதிகளில் மக்களுடைய கோரிக்கைகள் பல இருக்குது. அது விவசாயம் சார்ந்த கோரிக்கைகள், இல்லை அங்கே இருக்கக்கூடிய டையிங், இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த நெசவாளர்கள், இந்த மாதிரி தொழில் சார்ந்த கோரிக்கைகள் நிறைய இருக்குது. ஒரு காலத்தில் வந்து தொழிலில் வந்து ரொம்ப முன்னோடியாக இருந்த ஒரு ஊர்கள்லாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் படுத்துருச்சோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் மக்களிடையே அங்கே இருக்குது.
இது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இந்த கழிவுகள்னால, அது வந்து திடக்கழிவாக இருக்கலாம், இல்லை லிக்விட் வேஸ்ட்டாக இருக்கலாம், அது மூலமாக ஏற்படக்கூடிய மாசு வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அது இந்த 3 எம்எல்ஏக்களுக்குமே மக்கள் எடுத்து செல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, தொலைநோக்கு திட்டங்களுடைய அவசியம், இதோடைய புரிதல் இன்னும் எம்எல்ஏஸ்க்கு வரணும் அப்படிங்கிற கோரிக்கைகளையும் மக்கள் நம்ம கிட்ட வைக்கிறாங்க. திரு தனபால் அவர்கள் வந்து வேறு தொகுதியிலேங்க வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து மக்களிடையே ஸ்ட்ராங்காக பதிவாயிருக்கு. அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கும் அவரும் ஒரு தெரிந்த தலைவராக இருக்கிறதுனாலையும் பல காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் அவர் ஃபேவரபுளாக போகிறதுனாலையும் அவர் நல்ல விக்ட்ரி மார்ஜினில் ஜெயிக்கிறாரு. அவர் மீது அதிக நம்பிக்கை வைத்து மக்கள் இருக்கிறாங்கிறத நம்ம ஃபேக்ட்ஸ் நம்மளுக்கு காட்டுது. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற தொகுதியும் விவசாயத்தை முக்கிய தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய தொகுதி, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி. இந்த சட்டப்பேரவை தொகுதியின் உறுப்பினர் திரு காளிமுத்து, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். இவர் என்ன சொல்கிறார், இந்த 100 நாட்கள் இவருடைய செயல்பாடு குறித்து பார்க்கலாம். தொகுதியில் உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும், நகராட்சிகளுக்கும், வார்டுகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து அடிப்படை வசதிகளை மக்களிடம் கேட்டறிந்து அதற்கு உண்டான தீர்வுகளை காண்பதற்காக அடிப்படை வசதிகள் தேவையான குடிநீர் வசதி, மின் விளக்குகள், சாக்கடை வசதிகள், சாலை வசதிகள், போக்குவரத்து வசதிகள் போன்ற குறைகளை என்னிடம் கூறினார்கள். அதற்குண்டான அரசு அலுவலர்களை அணுகி அதுக்கு உடனடியாக தீர்வு ஏற்படும் வகையிலே செய்து செயல்படுத்தி இருக்கின்றேன். தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு காளிமுத்து அவர் பதிவு செய்த கருத்துக்களை பார்த்தோம். அவருடைய 100 நாள் செயல்பாடு குறித்து மக்கள் என்ன கூறுகிறார்கள் பார்க்கலாம். தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு காளிமுத்துடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 28% பேர் கூறியிருக்கிறார்கள். சரியில்லை 26% பேர், சராசரியாக இருக்கிறது என்று 23% பேர் கருத்து கூறியிருக்கிறார்கள். இவர் பெற்ற இந்த தேர்தலில் இவர் பெற்ற வாக்கு விகிதம் என்னவென்று பார்த்தால் 45.67% வாக்குகளை பெற்றிருக்கிறார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் திரு பொன்னுசாமி அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 40.19. அடுத்தபடியாக நாம் பார்க்கவிருப்பது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஆர் ஜெயராமகிருஷ்ணன். இவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து மக்கள் என கூறுகிறார்கள் பார்க்கலாம். இவருடைய மடத்துக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஆர் ஜெயராமகிருஷ்ணன் இவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னாக இவர் என்ன சொல்கிறார், இவருடைய 100 நாள் செயல்பாடு குறித்து பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் ஆன சூழ்நிலையில் பல்வேறு கோரிக்கைகள் பொதுமக்கள் வைக்கின்றார்கள். அதை உடனடியாக உரிய அதிகாரிகளுக்கு அது பரிந்துரை செய்து நிறைவேற்றிக் கொடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆகவே அரசு சட்டமன்றத்தில் என்னுடைய கன்னி பேச்சில் தெரிவித்ததை நிறைவேற்றி கொடுத்தால் நிச்சயமாக இந்த தொகுதியினுடைய அடிப்படை பிரச்சனைகள் நிச்சயமாக அனைத்தும் தீர்க்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கணக்கமலை ஊராட்சி மற்றும் உடுமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியகோட்டை ஊராட்சி இரண்டுமே உடுமலை நகராட்சியை ஒட்டியுள்ள பகுதி. இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 15,000 வாக்காளர்களை கொண்ட பெரிய ஊராட்சி. நகரை சுற்றியுள்ள பகுதியின் காரணத்தினால் அங்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய முடியாத சூழ்நிலையில் கிராம ஊராட்சிகள் செயல்படுகின்றன. ஆகவே அதை உடனடியாக உடுமலை நகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல உடுமலை ஊராட்சி ஒன்றியம் மிகப்பெரிய ஊராட்சி ஒன்றியம். ஆகவே 2ஆக பிரித்து 2 ஊராட்சி ஒன்றியமாக பிரித்து மக்களுடைய திட்டங்களை எளிமையான முறையில் சென்றடைவதற்கான முயற்சியை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மடத்துக்குளம் சட்டப்பேரவை தொகுதியில் இந்த 100 நாட்களில் என்னென்ன முயற்சிகளை சட்டப்பேரவை உறுப்பினர் மேற்கொண்டிருக்கிறார் என்பது குறித்து அவர் வாயிலாகவே கூற கேட்டோம். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது குறித்து மக்கள் என கூறுகிறார்கள் பார்க்கலாம். இவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 33% பேர் கூறியிருக்கிறார்கள். சரியில்லை என்று 30% பேரும், சராசரியாக இருக்கிறது என்று 26% பேர் கூறியிருக்கிறார்கள். அதுபோல இவர் இந்த தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 44.66%. இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் திரு கே மனோகரன் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 43.69% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது திருப்பூர் வடக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் திரு கே என் விஜயகுமார். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, மக்கள் என்ன கூறுகிறார்கள் பார்க்கலாம். இவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 32% பேரும், சரியில்லை 27% பேர், சராசரியாக இருக்கிறது 25% பேர் கூறியிருக்கிறார்கள். இவர் நடந்து முடிந்த தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 11.19%. மன்னிக்கவும், இவர் இந்த நடந்து முடிந்த தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 48.56%. இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு MP சுவாமிநாதன் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 31.37, ஏறத்தாழ 11.19% வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக திருப்பூர் தெற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ் குணசேகரன் அவருடைய செயல்பாடு குறித்து அவர் என்ன கூறியிருக்கிறார் பார்க்கலாம். திருப்பூர் தெற்கு தொகுதி பொறுத்த வரைக்கும் 21 மாநகராட்சி பகுதியில் இருக்கிற வார்டு
அந்த திருப்பூர் தெற்கு தொகுதியில் கடந்த காலத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் 518 கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அம்ரூத் திட்டத்தின் மூலமாக 250 கோடிக்கு டேங்க் கட்டுவதற்கு குடிநீர் வடிகால் வாரியத்துக்கிட்ட டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அந்த திட்டங்களும் இன்னைக்கு ஆயத்த நிலையில் தயாராக இருக்கிறது. அதுபோக இப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 6வது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று தொடர்ந்து 2வது முறையாக வந்தவுடன் அனைவருக்கும் வீடு வழங்குகிற திட்டத்தில் திருப்பூர் தெற்கு தொகுதியில் மட்டும் 679 பேருக்கு 2,10,000 ரூபாய்க்கு இலவசமாக அவரவர்கள் வீடு கட்டுவதற்கு உண்டான பணி ஆணை திருப்பூரில் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மக்கள் எல்லாம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. திரு குணசேகரன் பதிவு செய்த கருத்துக்களை பார்த்தோம். இவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, 100 நாட்களில் இவருடைய செயல்பாடு நன்றாக இருக்கிறதா, திருப்தி அளிக்கிறதா, அதிருப்தியா என்பது குறித்து மக்கள் என்ன சொல்கிறார்கள் நேரிலே பார்க்கலாம். இவருடைய செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 32% பேரும், சரியில்லை 29% பேர், சராசரியாக இருக்கிறது என்று 24% பேர் கூறியிருக்கிறார்கள். இவர் இந்த தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 44.68%. இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கே செல்வராஜ் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் 34.98, கிட்டத்தட்ட 9.7% வாக்குகள் வித்தியாசத்தில் திரு குணசேகரன் அவர்கள் திருப்பூர் தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அருண், திருப்பூர் தெற்கு, திருப்பூர் வடக்கு, தாராபுரம், மடத்துக்குளம் இந்த எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு பிரச்சனை, கோரிக்கை அப்படின்னா என்ன, மக்கள் என்னென்ன விஷயங்களை விரும்புறாங்க, எந்தெந்த விஷயங்கள் மனநிறைவை கொடுத்து 4 தொகுதிகளுமே பிரித்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா 4 தொகுதிகளுமே வேறு வேறு விதமான தொகுதிகள், ஒன்றா ஸ்ட்ரிங் கான்ஸ்டியூன்சிஸை எடுத்துக்க முடியாது. தாராபுரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் வேட்பாளருக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஓட் இருக்கிறத பார்க்குறோம். அவர் வந்து ஒரு அதிமுகவில் இருந்த ஒரு ஃபேக்ஷனலிசம் பீட் பண்ணி காங்கிரஸ் வேட்பாளர் நல்லாவே ஜெயிக்கிறார். ஜெயிக்கும் போது அவருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அந்த 20s ரேஞ்சில் தான் இருக்கும். பாசிட்டிவ் ஓட்டும் சரி, நெகட்டிவ் ஓட்டும் சரி, ஆவரேஜ் ஓட்டும் சரி. ஆனால் அங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பொறுத்திருந்து பார்க்கணும் அவருடைய செயல்பாடுகள்னு சொல்கிறதும் கிட்டத்தட்ட 20%க்கு வருது. ஸோ அவருக்கு வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவ் ஓட்டு இருக்கிறது, அவரால் செயல்பட முடியும், அவர் ஏதாவது செஞ்சு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை மக்களிடையே இருக்கிறது நம்ம தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல தெரியுது. பிரச்சனைகள்னா அதே லிஸ்ட் ஆஃப் பிரச்சனைகள் தான். நம்ம இந்த தொகுதிக்குன்னு யூனிக்காக ஒன்றும் நம்ம பெருசாக சொல்ல முடியாது. அதே சமயம் மடத்துக்குளம் வந்தோம் அப்படின்னா எம்எல்ஏ, அந்த ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ அவர் சொன்ன மாதிரியே இது வந்து பழனிக்கும் உடுமலைப்பேட்டைக்கும் நடுவில் இருக்கும்போது மடத்துக்குளம் ஊர் வந்து இப்படி நம்ம நார்த் டு சவுத் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நீர் ஆதாரங்கள்லேருந்து விவசாயிகள்லேருந்து பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எதிர்கட்சி எம்எல்ஏ ஏதேனும் செய்து கொடுப்பார், முதல் முறை எம்எல்ஏ அப்படிங்கிற நம்பிக்கை வைக்கிறாங்க. திருப்பூர் மாநகரம் வந்து ஒரு அதிமுகவுடைய ஒரு கோட்டை மாதிரி தான் இந்த தேர்தலில் திகழ்ந்தது. ஒரு லார்ஜ் மார்ஜின்ஸில் தான் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுறாங்க. மாநகரம் தொடங்கி எம்எல்ஏலேருந்து ஆட்சியிலையும் அதிமுக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் செய்து கொடுக்கப்படுங்கிற நம்பிக்கை இன்னும் இருக்கிறது. அந்த பாசிட்டிவ் ஓட்டில் நம்மளுக்கு தெரிய வருது. நிச்சயமாக திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, இந்த 100 நாட்களில் அவருடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கிறதா, அதிருப்தி அளிக்கிறதா, மக்களுடைய தராசில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பது குறித்து புள்ளி விவரமாக மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் பெரிய ஆய்வை நடத்தி இருக்கிறோம். மக்களுடைய மனநிலையை, எண்ண ஓட்டங்களை துல்லியமாக கணித்து கூறியிருக்கிறோம். இனியுமே மேலும் பல்வேறு சட்டப்பேரவை தொகுதிகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியில்.